லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை ஆன் செய்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். தமிழ் கதைகள். திருக்குறள் நீதிக்கதைகள். பாட்டியின் புத்திசாலித்தனம். கதை. ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி தனியா வசித்து வந்தாள். அந்த ஊர்ல கொஞ்ச நாளா திருடங்க நடமாட்டம் அதிகமிருந்தது. ஒரு நாள் பாட்டி வெளியே போய்விட்டு வந்து பார்த்தபோது வீட்டு கதவு திறந்திருந்தது. உள்ளே போன பாட்டிக்கு வீட்டுக்குள் ஒரு திருடன் திரைச்சீலைக்கு பின்னால் மறைந்து இருப்பது தெரிந்து விட்டது. அவனை எப்படியும் தப்பிக்க விடக்கூடாது. புத்திசாலித்தனமாக பிடிக்கணும்னு நினைச்ச பாட்டி உடனே ஒரு தந்திரம் செய்தாள். அங்கிருந்த விளக்கு ஸ்டேண்டின் முன் நின்று கொண்டு, மாய விளக்கே, என் மீது கோபமா? நான் வெளியே போய் வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்பாயே, இன்று ஏன் கேட்கவில்லை என்றாள். இதை கேட்டதும் திருடனுக்கு ஆச்சரியம். பேசும் விளக்கா என்று எட்டி பார்த்தான். விளக்கு திரைச்சீலையின் அசைவில் லேசாக ஆட. பாட்டி, கோபமில்லையா? அப்படியானால் என்ன நடந்தது சொல்கிறேன் கேள். பக்கத்து வீட்டு ஜூலி இன்று கடை தெருவுக்கு போகும் போது ஒரு நாய் அவளை துரத்தியது. அவள் சத்தம் போட்டு கத்தினாள். மீண்டும் விளக்கு காற்றில் அசைய, ஓ, எப்படி கத்தினாள் என்று கேட்கிறாயா என பாட்டி கேட்டாள். திருடனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. நமக்கு மட்டும் ஒன்னும் கேட்கவில்லை. விளக்கு ஆடுவது தெரியுது, ஆனால் கிழவி பேசுகிறாளே என்று குழம்பினான். மாய விளக்கே, ஜூலி எப்படி கத்தினாள் என்று சொல்கிறேன் என்றபடி பாட்டி ஹெல்ப் ஹெல்ப் என்று உரக்க கத்த. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் பாட்டிக்கு ஏதோ ஆபத்து என்று ஓடி வந்தவர்கள் திருடனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நீதி. காலம் அறிந்த ஒரு இடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும்.